வணக்கம் நவலாஸ்வரர்களே. வணக்கம். இனிதான மதிய வணக்கம் வாணிமோகன். இனிதான மதிய வணக்கம் அதிபர் அவர்களே. இனிதான மதிய வணக்கம் அன்புறவுகளே. நீங்கள் பார்த்தும் கேட்டுக்கொண்டும் இருக்கும் பாமுகத்தில் கவிதை நேரம். வியாழன் பரப்பை இங்கிதமாக நிரப்புகின்ற இந்த கவிதை பரப்பு மிக மகிழ்ச்சியாகவும் உணர்வுகளின் ஊற்றுக்களாகவும் சிந்தனைன்ற சிறப்பான விரிவாகவும் அமைந்திருந்தது. எழுதிய அத்தனை கவிஞர்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இப்பொழுது நீங்கள் பார்ட் 2 பகுதி கவிதையின் ஊடாக நகுலா சிவநாதன், firstodio.net, லண்டன் தமிழ் வானொலி, லண்டன் தமிழ் ஆப், அதாவது லண்டன் தமிழ் ரேடியோ ஆப், இவற்றின் ஊடாக நீங்கள் இப்பொழுது கேட்டுக்கொண்டிருப்பது கவிதை நேரம். கதை விதை கவி அத்தனையும் தாங்கி வரும் களமாக விரியும் நிகழ்வு கவிதை நேரம். இதுவரை நேரமும் பார்ட் 1 பகுதியூடாக இணைந்த சிவதர்சினிக்கு வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் தெரிவித்துக் கொண்டு இப்பொழுது பார்ட் 2 பகுதி வாணிமோகனுடன் இணைந்து இருக்கின்றோம் வரி கவிதைகள் ஊடாக. இன்றைய தலைப்பு, அதாவது பொதுவான ஒரு தலைப்பு, நிழல் தேடும் வேளை. வெப்பத்தின் அகோரம் அதிகமாக இருக்கக்கூடிய நேரத்துல பீவா 2026 மிக மகிழ்ச்சியாக நடைபெற்று கொண்டிருக்கிற இந்த காலத்துல நாங்கள் எடுத்திருக்கிற இந்த தலைப்பு நிழல் தரும் வேளையில். அந்த நிழல் தேடும் வேளையில் அந்த எல்லோருமே இப்பொழுது உஷ்ணத்தின் அதிகரிப்பாக நிழலை தேடிக்கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் அந்த தலைப்பினூடாக நாங்கள் வரி கவிதைகளை பார்ப்போம். வாணி, முதலாவது ராணி சம்பந்தரிடம் போவோம். என்ன? ஓகே, கீழிருந்து ஒழுங்காக எடுக்கிறேன். நிழல் தரும் வேளை. ராணி சம்பந்தர். நிழல் தேடும் வேளை. இவருக்கு யாரோ தலைப்பு பிள்ளையா கொடுக்கணும்னா நினைக்க இவர் பாக்குறல தானே. ஆமா, அதான் நான் சொல்ல நீங்க சொல்லியா. நிழல் தேடும் வேளை. மற்றது இன்றையான பொதுவான தலைப்பு நூடாக, அதாவது ஒரு தலைப்பு தருகிறோம், அதனூடாக தான் இன்றைய கவிதைகள் வரணும். வேற தலைப்புகள் மாறி அந்த கவிதைகளை கொண்டு வரையினோம். இப்ப இது நிழல் தரும் வேளை ஒரு வேட்டு மட்டும் மாறிச்சுது. ஆனா முற்றுமுழுதாக அந்த வேற இது சம்பந்தம் இல்லாத கவிதைகளை இந்த தளத்துல ஏற்றுக்கொள்ளலாமான்னு அதிபரோட கேட்டுக்கொண்டு அப்படி வராது. தலைப்பண்டு குடுக்க அதுக்குள்ளே இல்லைங்க, அதுக்குத்தானே உங்களுக்கு விருப்ப தலைப்பு தரப்படுகின்றது. அதான் சொல்றேன். இது போன் பண்ணி யார்கிட்டையும் கேட்கறது, அவங்க பிள்ளையா காதுல வாங்கிட்டு சொல்றது, இதான் நடக்கிறது ஒரு சிலருக்கு. ஓகே, சரி. நிழல் தேடும் வேளை என்று எடுப்போம். ராணி சம்பந்தர் அவர்களே, இப்பொழுது வாணி மோகன் உங்களுக்கு அறிவிச்சது தெரிஞ்சிருக்கும். ஆகவே தலைப்பை சரியாக அடுத்த முறை இட்டுக் கொள்ளுங்கள் என்று கூறிக்கொண்டு, இப்பொழுது நிழல் தரும் வேளை சுழல் மேகம் சுருண்டு உருண்டு கருத்ததே. நல்லதா இருக்கும், மழை வரப்போகுது என்ற சந்தோஷம். நிழல் தரும் வேளை சுழல் மேகம் சுருண்டு உருண்டு கருத்ததே, கிழக்கு மேற்கு உற்று பார்வையிட பலத்த காற்று பெருத்ததே. கிழக்கு மேற்கு உற்று பார்வையிட பலத்த காற்று பெருத்ததே. மின்னல் பூத்திடவே இடி இடிக்க கல்மழை பல்லு காட்டியே கொட்டி தீர்த்ததே. மின்னல் பூத்திடவே இடி இடிக்க கல்மழை பல்லு காட்டியே கொட்டி தீர்த்ததே. சற்று நேரத்திலேயே எங்கிருந்தோ வந்த சூரிய மன்னனது கண்கள் சிவந்ததே. சற்று நேரத்தில் எங்கிருந்தோ வந்த சூரிய மன்னனது கண்கள் சிவந்ததே. மீண்டும் அதிவெப்ப சூடு தாங்காத பறவை. மீண்டும் அதிவெப்ப சூடு தாங்காத பறவை. விலங்கு மானிடரும் தஞ்சங்கோரி நிழல் தரும் வேளை மரமும் நாடியதே. விலங்கு மானிடர் தஞ்சங்கோரி நிழல் தரும் வேளை மரமும் நாடியதே. சிறப்பான ஒரு கவிதையை தந்திருக்கிற ராணி சம்பந்தருடைய கவிதைக்கு வருவோம். நிழல் தரும் வேளையில அந்த நிழல்ல இருக்கும்போது வானம் கருத்து அந்த மழையை உருண்டு திரண்டு வந்த அந்த கருத்த வானம் பொழியேக்க மகிழ்ச்சியாகத்தான் இருக்கும். ஆனா பொழிகிறதா என்று கேட்டால் இல்லை, அது அப்படியே கோலத்தை காட்டி விட்டு மின்னலையும் காட்டி இடி மிடிச்சு கல் மழை வல்லு காட்டியே கொட்டி தீர்ந்தாம். அப்போ அந்த மழை கல் மழையாக, அதாவது சில நேரம் அந்த காகில் என்றீங்க சொல்லுவார்கள், கட்டி மழையாக கொட்டி தீர்த்ததை சொல்லுகிறார். அது கொஞ்ச நேரமாகத்தான் இருக்கும் நினைக்கிறேன். அன்று எங்களுக்கு இப்படித்தாங்க கொஞ்ச நேரம், 10 நிமிஷம் 15 நிமிஷம், அது பிறகு மழையே இல்லை. சற்று நேரத்துல எங்கிருந்தோ வந்த சூரிய மன்னனது கண்கள் சிவந்தது என்றா மீண்டும் வெப்பம் தலை தூக்குகின்றது. அதே அதிசூடான வெப்பமாக இருக்கிறபடியால் பறவைகள் விலங்குகள் எல்லாம் நிழல் தேடி ஓடுகின்றன என்ற உண்மை இருக்கின்றது. அவர்கள் எல்லாம் தஞ்சம் தேடினம் நிழல்களுக்காக. ஆதலால் தஞ்சம்
கோரிய அந்த நிழல் தரும் அந்த சுகம் உண்மையிலேயே மகிழ்ச்சியாக இருக்கு என்று எங்களுக்கு காத்து இருக்கிறது. ஆகவே மரநிழல்ல நின்று பார்க்கும்போது மகிழ்ச்சியாகத்தான் இருக்கின்றது. அந்த நிழலும் அதே நேரம் அந்த தென்றல் காற்றும் இந்த கோடை காலத்தின் அந்த வருகையும் மனதுக்கும் உடலுக்கும் புத்துணர்வை தருகின்ற ஒன்றாக இருக்கின்றது. ஆகவே நீங்கள் அந்த மழை உருண்டு திரண்டு வந்து ஒரு கல்மழையை பொழிந்ததும் சற்று நேரத்தில் சூரிய வெப்பம் மீண்டும் சூடாகி தந்த நிலையை உங்களோட கவிதை ஊடாக தந்திருக்கிறீர்கள். சிறப்பான வாழ்த்துக்கள், பாராட்டுகள் ராணி சம்பந்தர். நன்றி. அடுத்து நாங்கள் எதிர்பார்த்த கவிதை வருது. யார் வந்து வசந்தா எழுதினா இல்ல இல்ல அதான் வித்தியாசமா வருமென்று யோசிச்சோம். ஆனால் பேர் இல்லை இதுல. கருவறை பந்தத்தோட ஆரம்பிக்குது. ஆனால் நோ நேம் இல்ல. வசனக்கா இல்ல. இது பேரே ரைட் ரெண்டு பாகமா இருக்குது. ஒரு பாகம் இதுல, மற்ற பாகம் யார சொல்றீங்க? வஜிதா முகமது தான் சொல்றீங்க. கருவறை பந்தம் அவர் தந்திருக்கிறார். அவர் தான் தந்திருக்கிறார். அது பேர் முதல்ல வரையில, 2வது பகுதியில அவருடைய பேர். அப்படியா? தெரியல. பாப்பம் அவருடைய கருவறை பந்தம் என்று தொடங்குகிறார். நிழல் தரும் வேளை. இந்த நிழல் தரும் வேளை எப்படி என்று பார்ப்போம். கருவறை பந்தம் விலகிடும் சொந்தம் முதுமைக்குள் முடங்கி தனிமைக்குள் அடங்கி. கருவறை பந்தம் விலகிடும் சொந்தம் முதுமைக்குள் அடங்கி தனிமைக்குள் அடங்கி. முதுமைக்குள் முடங்கி தனிமைக்குள் அடங்கி. நிஜத்தை தொலைத்து நிழல்களை நினைத்து மௌனியாகி மரணித்து மரணத்தோடு போராடி நிழல் தேடும் வேளை. நிஜத்தை தொலைத்து நிழல்களை நினைத்து மௌனியாகி மரணித்து மனதோடு போராடி நிழல் தேடும் வேளை. இனவாதம் தலை தூக்க இடர்கள் வதைக்க வாழ்வினை வளமாக்க வழியின்றி வெளியேறி மகவுகள் நாங்கள். வழியின்றி வெளியேறிய மகவுகள் நாங்கள் என்று போட்டா நல்லா இருக்கும். இனவாதம் தலை தூக்க இடர்கள் வதைக்க வாழ்வினை வளமாக்க வழியின்றி வெளியேறிய மகவுகள் நாங்கள். செல்வமும் சேர்க்க வந்தோம் செத்து செத்து வாழும் வாழ்க்கை. செல்வமும் சேர்க்க வந்தோம் செத்து செத்து வாழும் வாழ்க்கை. அப்படி கவலையா இருக்குது. நாங்களும் மிச்சம் இருக்குது வாணி. அதை நான் வாசிச்சு விடுறேன். எங்க போட்டு தொலைபேசி அடிக்குது சொந்தங்கள் அழைக்குது. தொலைபேசி அடிக்குது சொந்தங்கள் அழைக்குது. சுகம் கேட்கவில்லை சுழியான பணம் தொல்லை. சுகம் கேட்கவில்லை சுழியான பணம் தொல்லை. முதுமையும் நோயும் விரட்டும் முனக்கங்கள் கூடி அணைக்கும். நிழல் தேடி உள்ளம் துடிக்கும் நிம்மதியின்றி மனம் வெடிக்கும். முதுமையும் நோயும் விரட்டும் முனங்கள் என்றுதான் போட்டிருக்கிறேன். முணுமுணுப்பு முனகல்கள் என்று எடுக்கலாம். முதுமையும் நோயும் விரட்டும் முனகல்கள் கூடி அணைக்கும். நிழல் தேடி உள்ளம் துடிக்கும் நிம்மதியின்றி மனம் வெடிக்கும். முதுமையும் நோயும் விரட்டும் முனகங்கள் கூடி அணைக்கும். நிழல் தேடி உள்ளம் துடிக்கும் நிம்மதியின்றி மனம் வெடிக்கும். அவருடைய தமிழ் வந்து வருத்தத்துல கஷ்டப்பட்டு அப்படி ஒரு இது செய்வினமல்லோ. அதான் முனங்கள் சொல்றேன். இன்னும் ஒரு கதை பார்ப்போம். முதுமையும் நோயும் விரட்டும் முனகல்கள் கூடி அணைக்கும். நிழல் தேடி உள்ளம் துடிக்கும் நிம்மதியின்றி மனம் வெடிக்கும் என்று வஜிதா முகமது அவர்களுடைய கவிதை தந்திருக்கின்றார். அவர் அந்த முதுமைக்குள்ள தேடுற விடயத்தை அழகாக கொண்டு வந்திருக்கிறார். ஒரு கருவறை பந்தம், ஒரு குழந்தை வரைக்குள்ள அந்த பந்தம் ஒரு விலகிடாத சொந்தமாக வந்து பிறகு முதுமைக்குள் முடங்கி அது தனிமைக்குள் அடங்குதுண்டா. பிறகு முதுமையாக வந்து கருவறையில இருந்து வந்து பிறகு முதுமை அடைஞ்சு அந்த முதுமையில ஒரு தனிமைக்குள் முடங்குற அந்த காலம், அதுவும் ஒரு நிழல் தேடும் வேளைதான். அதாவது எனக்கு ஒரு ஆதரவாக ஒருவர் வருவாரா என்ன பாப்பாராண்டு முனங்குற ஒரு காலம். நிஜத்தை நாங்கள் தொலைக்கிறோம், நிழல்களை நினைக்கிறோம். அது எப்பவும் அப்படித்தான். நிஜத்தை விட்டுட்டு நிழல்களை தான் நினைத்து கொள்ளுகிறது மனம். அப்ப மௌனமாக அதை நாங்கள் நினைத்து போராடி அந்த நிழலோட போராடி இப்ப வெறுமண்டு நிற்கிறோம், ஆனா வராது. வெறுமண்டு நிற்கிறோம், வராது. ஆனால் வந்தது போல எங்களுக்கு இருக்கும் என்றால் அந்த நிழல் போல இருக்கும் என்ற ஒரு கற்பனை எண்ணங்கள் தான்.
அதே நேரம் இந்த இனவாதம் தலைதூக்க இடர்கள், இந்த இனவாதம் வந்து தலைதூக்கு நேரத்துல இடர்கள் எங்களுக்கு சரியான துன்பங்கள் வந்து எங்களை வதைக்க, இந்த வாழ்க்கைய வளமாக்க நாங்கள் வழியின்றி வெளியேறிய மகவுகளாக இந்த புலம்பெயர்ந்த மண்ணில நாங்க வாழுறோம் என்றது உண்மைதான். எங்களுடைய இடப்பெயர்வு வந்து அந்த போரால வந்ததை அழகாக சொல்லி இருக்கிறார். ஆம், செல்வத்தை சேர்க்க வந்தோம். ஆனா அப்ப வரைக்கும் செல்வம் என்றது எங்களுக்கு முதல் தெரியல. ஆனால் அது பொருளாதார அவதிகளாகவும் வந்தவர்களும் இருக்கிறார்கள். தனியா இங்க வேலை செய்து உழைக்கலாம் என்று. அப்படி வந்தாலும் செல்வத்தை சேர்க்க செத்து செத்து வாழும் வாழ்க்கை நிச்சயமாக, ஏனென்றால் உழைக்க வேணும் என்றால் நாங்கள் எங்க உடலையும் இழக்க வேண்டிய தேவை இருக்கின்றது. எப்படி என்றால் கஷ்டப்பட்டு நாங்கள் உழைக்க வேண்டிய தேவை சில நேரம் வந்துவிடும். தூக்கம் இல்லை, அல்லது நீண்ட தூரம் போகணும், வேலை கடுமையாக இருக்கும், இப்படியெல்லாம் இருக்கும். தொலைபேசி அடிக்கும், சொந்தங்களும் அழைக்கும், சுகம் கேட்கவில்லை, சுழியாக பணமா. தாய் நிலத்து உறவுகள் கேட்கிறது அதுதான். அதாவது டெலிபோன் அடிப்பினம், தேவைக்குத்தான் அடிப்பினம், பணம் எனக்கு இன்றைக்கு இது, அல்லது பயிர் விளையில கஷ்டமா இருக்குது, இதே இதே அன்பர் தான் சொன்னது. சரி, அது ஆசையா அன்பா நேரங்காலம் பார்க்காம சுகம் விசாரிக்க அடிக்கிறேன்ட்டு இதுல நின்று வாய் கிளிய சொன்னாரு. அப்படியே அப்ப அப்ப இப்ப என்னண்டு இப்ப வேற தொலைபேசி வந்து துளையா படம் இவர்தான் சொன்னவர். அப்படி ஒண்ணும் இல்ல, சுகம் விசாரிக்கிறதுக்கு 24 hours மாறி மாறி அடிப்பினமண்டு. உண்மையா இலங்கையில இருந்து ஒரு கோல் வந்தா கட்டாயமா 190% காசுதான். ஆமா, 90% காசு. ஒரு 10% சும்மா நான் கேட்டேன். நான் உங்களோட சுகமன்னினா எப்ப எடுத்தாலும் ஐயோ எனக்கு பயிர் வாழ்க்கையில பிள்ளை படிக்க வேணும், இப்ப டியூஷனுக்கு விழா கட்டணும், இதெல்லாம் கேட்டுக்கொண்டு நிப்பினான். அண்ணா கலண்டானா ரெண்டானா இப்படியான ஒரு டியூஷனுக்கு காசு கட்டணும். அதுக்குத்தான் அப்ப இப்படி கேட்க அது சுழியான வனத்தை தான் கேட்டுக்கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் இவரோ முதுமையில தள்ளாடுறார். முதுமையும் நோயும் விரட்டி முனக்கங்கள் அவருக்கு தொடருது. என்னண்டா ஐயோ நான் எப்படி இருப்பனோ அவர் முனகல்களோட இருக்கிறார். ஆனால் மனமோ நிழல் தேடி உள்ளம் வந்து நிம்மதியாக மனம் ஒன்று நிம்மதியின்றி நான் செத்து போவேனா இருப்பேனா, பிள்ளைகளை இப்படி போங்களா, கரை சேர்க்கையிலுமா, இப்படி என்ன எத்தனையோ முனகல்கள் அவருக்கு இருக்கும். ஆனாலும் அந்த இதழுக்குள்ளையும் அவர் வந்து உறவுகளை தேடுகிறார் என்றதை அவர் சொல்றார். அதாவது நிம்மதியின்றி மனம் இருந்தாலும் அதற்குள்ளும் தேடும் உறவுகள். அப்ப இங்கு வந்து அவர் அந்த நிழல் தேடும் வேளையில அந்த உறவுகளை தேடும் வேளையாக அவருடைய தலைப்பு நிழலா பாக்குறார். ஆமா, நிச்சயம்தான். அவை வந்து எங்களுக்கு உதவி வினம் ஆதரவா இருப்பினம் என்று கேட்டால் சில நேரம் நிழல் தேடாது. ஆனா நாங்கள் நிழலாக மற்றவைக்கு இருக்கிறோம். ஆனா எங்களுக்கு ஒரு தரம் உதவி செய்ய மாட்டினம் என்ற கருத்துப்பட எங்களுக்கு அந்த கவிதை விளங்கி இருந்தது. மிக சிறப்பு. வாழ்த்துக்கள் வஜிதா. அடுத்த கவிதை ஜெகதீசன் அவர்கள் சின்ன கவிதை தந்திருக்கிறார். ஓகே ஓகே. நிழல் தேடும் வேளை வசந்தா ஜெகதீசன். உருகியே வீழ்கின்ற மெழுகினைப் போலே உடலங்கள் வாடுது வெப்பத்தின் தாக்கம். உருகியே வீழ்கின்ற மெழுகினைப் போலே உடலங்கள் வாடுது வெப்பத்தின் தாக்கம். நீச்சலில் தாக்கங்கள் எங்குமே கூட்டம், வெப்பத்தின் தாக்கத்தில் உயிர்களின் இழப்பு. நீச்சலில் தாக்கங்கள் எங்குமே கூட்டம், வெப்பத்தின் தாக்கத்தில் உயிர்களின் இழப்பு. காலத்தின் கனதியில் பயிரின வறட்சி, மழையின்றி பாறையாய் புவி நிலம் காயுது. காலத்தின் தாக்கத்தில் உயிர்களின் இழப்பு, வெப்பத்தின் தாக்கத்தில் உயிர்களின் இழப்பு. காலத்தின் கனதியில் பயிரின வறட்சி, மழையின்றி பாறையாய் புவி நிலம் காயுது. வீட்டுக்கு வீடு விசிறியே சுழலுது. மழையின்றி பாறையாய் புவி நிலம் காயுது, வீட்டுக்கு வீடு விசிறியே சுழலுது. வெளியிலே சென்றிட அஞ்சுதே மனம், அனலாய் எரியுது ஆதவன் வெப்பம். வெளியிலே சென்றிட அஞ்சுதே மனது, அனலாய் எரியுது ஆதவன் வெப்பம். ஐரோப்பா எங்கும் 30 டிகிரியாய் உச்சம், நிழல் தேடும் வேளையாய் ஓடுது மனிதம். ஐரோப்பா எங்கும் 30 டிகிரியாய் உச்சம், நிழல் தேடும் வேளையாய் ஓடுது மனிதம். நிறைந்த நீரினை அருந்தலே வெப்பத்தின் தணிப்பு. நிறைந்த நீரினை அருந்தலே வெப்பத்தின் தணிப்பு. மிக்க நன்றி வசந்தா ஜெகதீசன். இப்ப சமகாலம் இப்ப 30 விட கூட, வீட்டுக்குள் 30 இருக்கிறது, வெளியில் 32 33 இருக்கிறது. ஆனா இப்ப 2 நாள் கொஞ்சம் குறைவிங்கு.
ஆமா. அதால நிழல் தேடும் வேள் அந்த ஒரு அழகான உபமானம் எடுத்துக்கிறார். உருகி வீழ்கின்ற மெழுகினை போல் ஒரு வெப்பத்தில மெழுகு உருகும். அதுபோல எங்களோட உடலங்களும் உருகி ஊத்துதாண்டு வியர்வை வரக்கூடிய ஒரு வெப்பத்தாக்கமாக இருக்கின்றது. இப்பொழுது நீச்சல் எங்களிடத்துல நீச்சல் தடாகமே மூடிவிட்டார்கள். நீச்சலின் தாக்கங்கள் எங்க போனாலும் நீச்சல் தடாகங்கள்ல கூட்டம் அதிகம்தான் இப்பது. ஏனென்றா எல்லாம் தண்ணிக்குள்ளேயே இருக்குங்கள். 2 மணித்தியால்தான் எழும்ப வேணும் என்றவர் சொன்னாலும் அதுக்கு மேலேயும் இருக்குங்கள். அப்ப இப்ப அப்படி பார்க்க ஒரு காலத்தின் மாற்றம் எங்களுக்கு அந்த தண்ணி தேவையாக இருக்கு. உடலும் தேவை, உள்ளமும் தேவையாகவே எங்களுக்கு இருக்கிறதை பார்க்கின்றோம். ஆகவே வெப்பத்தின் தாக்கம் அந்த உயிர்கள் இழப்பு, அதாவது நிறைய பேர் இறந்திருக்கிறார்கள், நீருக்குள்ளும் இறந்திருக்கிறார்கள், நிலத்திலும் இறந்திருக்கிறார்கள். அப்ப இப்படி பார்க்க வெப்பத்தின் தாக்கம் கூடி ரோட்டிலேயே விழுந்திருக்கிறார்கள். இப்படி ஒரு மயக்க நிலை வர்றது உண்மைதான். ஆகவே வெப்பத்தின் தாக்கம் உயிர்களின் இழப்பு அப்படி போகக்கூடிய நிலை இருக்கிறது உயிர்கள். அதே நேரம் பயிர்களுக்கு எல்லாம் ஒவ்வொரு நாளும் தண்ணி ஊத்தணும் போல பயிர்கள் இருக்கின்றது. காரணம் வறட்சியில அது அவை வாடுது. அதுபோல நிலமும் இந்த புவி பாறையாக காயுது, மழையின்றி ஒரு பாறையாக காய்க்க அந்த இறுக்கமான தரையாக வந்துடும். அதாவது காயக்கூடாது, அதிக அளவு காயக்கூடாது. ஆனாலும் புவி நிலம் காயுது என்பதை சொன்னார். வீட்டில எல்லாரும் சின்ன சின்ன ஃபேனுகளை வாங்கி இப்ப சுழல் காற்றாக சுழற்றுது எல்லாருக்கும் வீடுகள்ல. அதே நேரம் வெளியில் போயிட்டேன். இப்ப எல்லோரும் நானும் வேண்டிக்கிட்டேன். ரெண்டு வேண்டியாச்சு வீட்டுல. காருக்குள்ள வைக்க நல்லா இருக்கும். அது காருக்குள்ள வைக்க கையில கொண்டு திரிய கையுக்குள்ள. ஆமா, வீட்டிலும் வச்சு இதுல வச்சுட்டு சும்மா இருக்கவும் வரும். அப்ப அப்படி பாக்கைக்குள்ள வீட்டிலும் இந்த விசிறி சுழல்றதை அழகாக சொல்லி இருக்கிறார். அப்ப வெப்பம் ஒரு அனலாய் எரியுது, அவ்வளவு அகோரமாக இருக்கின்றது. ஐரோப்பாவில எங்கும் காணாத வெப்பம் இம்முறைதான் அதிகமாக வந்திருக்கிறது. அதுவும் லண்டனில ஜூன் மாதம் அதிக அளவு வெப்பம் பதிவாகி இருப்பதை இன்றைய செய்தியில் படிச்சிருந்தேன். ஐரோப்பாவில் பொதுவாக வெப்பமான சூழல் இப்பொழுது நிலவி கொண்டிருக்கிறதை சொல்கிறார்கள். அவை மனிதர் இங்க ஓடுறோம், இங்கே நிழல் தேடும் வேலை, அல்ல தண்ணீரை நோக்கி ஓடுறோம், அல்லது நீரை அருந்த ஓடிக்கொண்டிருக்கிறோம். இவைதான் இன்றைய ஓட்டமாக இருக்கிறது. சாப்பாடை தேடுதில்லை. இவ்வளவு நேரமுமே உணவு அருந்தாமல் நான் இருக்கிறேன். அந்த சாப்பாடை தண்ணியை குடிச்சு கொண்டு இருக்கிறேன். அப்படியா நிலையும் அவ்வாறு இருக்கிறதை சொன்னார். அழகாக சிறப்பான கவிதை. வாழ்த்துக்கள் வசந்தா ஜோதிசம். காலத்தின் விழிப்பை, அதாவது இந்த காலத்தின் தேவை அறிந்து தந்த அவரை தலைப்பு தந்தவாணி. தலைப்புக்கும் வாழ்த்துக்கள். அடுத்து வாணி இவராகும யபாசிரியர் தவக்குமார் இருக்கிறார்கள். அவர் முதல் பறிஞ்சிருக்கிறார். அதுக்கு முதல் இவாட்ட போய் வருவோம். ஓகே, நீங்களும் வாசிக்கிறீங்களோ மாறீங்களோ? அவரு கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும். நிழல் தேடும் வேளை, ஜபாசிரி தெய்வீகன் 92வது கவிதையினூடாக. சுட்டெரிக்கும் சூரிய ஒளியில் சுருங்கி போனது பூமியும் கூட, தஞ்சம் புகவோ இடமில்லை, தகர காற்று வீசுது நகரத்திலே. சுட்டெரிக்கும் சூரிய ஒளியிலே சுருங்கி போனது பூமியும் கூட, தஞ்சம் புகவோ இடமில்லை, தகர காற்று வீசுது நகரத்திலே. வெட்டி சாய்த்த மரங்களின் சாபமோ வெப்ப காற்றாய் வீசுது இங்கே, விண்வெளி வரை ஆராய்ச்சி கண்டீர், வீட்டுக்கு ஒரு மரம் வளர்த்தீரா. வெட்டி சாய்ந்த மரங்களின் சாபமோ வெப்ப காற்றாய் வீசுது இங்கே, விண்வெளி வரை ஆராய்ச்சி கண்டீர், வீட்டுக்கு ஒரு மரம் வளர்த்தீரா. நல்ல கேள்வி. காசை தேடி ஓடிய நீயும் காற்றை தேடி கண்டுபிடி, மரத்தின் நிழல் தேடும் வேளை மனதின் நிழலையும் தேடிக்கொள். காசை தேடி ஓடிய நீயும் காற்றை தேடி கண்டுபிடி, மரத்தின் நிழல் தேடும் வேளை மனதின் நிழலையும் தேடிக்கொள். அருமையான ஒரு கவிதை. வாழ்த்துக்கள் ஜபாசிரி. சுட்டரிக்கிற சூரிய ஒளியில சுருங்கி போனது பூமியும் கூட, எல்லாம் அந்த காஞ்சு கருவாட சுருங்குற இதுகளை பாக்குறோம். இலைகள் சரி, பேப்பர் சரி, மனிதனும் சுருங்குற தன்மை இருக்குதானே. தண்ணீர் வெளியில போக சுருங்குற தன்மை. அப்ப இப்படியாக அந்த தண்ணி இல்லாத ஒரு சூழல் இருக்கும்போது வெப்பத்தின் அனல் ஆக்களை வாட்டி எடுக்கக்கூடிய நிலை வரும். ஆனால் தஞ்சம் போகவே இடமில்லை, தகர காற்று வீசுது நகரத்தில். இன்னும் அவ்வளவு அனலான காற்று வீசுது என்பதை அழகாக சொல்லி இருக்கிறார்.
மரங்கள் நாங்கள் ஏன் இது வருகுது என்ற ஒரு கேள்வி எடுத்தோம்னா G7 மாநாட்டிலே ஏதோ கண்டுபிடிக்கிறோம் என்று பார்க்கினோம். வெப்பத்தாக்கம் பூமியில கூடி விட்டதுண்டு. ஏன் கூடி விட்டது? மரங்கள் நாட்டப்படவில்லை. இருந்த மரங்களும் தரைச்சு வீடுகள் உருவாகிவிட்டது, கட்டிடங்கள் உருவாகிவிட்டது. இதனால வெளிதான் கூடுதலாக இருக்கிற காரணத்தால வெப்பங்கள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. இனி நெகிழியால இப்படி பல விடயங்கள் இருக்கிறது. ஆனால் இவர் சொன்னார், அந்த சாய்த்த மரங்கள், அதாவது வெட்டி சாய்த்த மரங்களின் வெப்ப காற்று, அது இப்ப மரம் இருக்கேக்க வெப்பமான காற்று வரைக்க அது ஒட்சிசனுக்கு பயன்படுத்தி கொண்டு எங்களுக்கு கார்பன் டை ஆக்சைடை பயன்படுத்தி ஒட்சிசனை விடைக்க எங்களுக்கு இதமா இருக்கும் சுவாசத்துக்கு. ஆமா. மற்றது அந்த இலைகள் காற்று அசைக்க எங்கட மேனியில பட மேனி சுகமாகும். அதான் இப்ப அதுவும் இல்லை. விண்வெளி வர ஆராய்ச்சி செய்யணும். ஆனா வீட்டுக்கு ஒரு மரம் வளர்த்தீரான்ற கேள்வி நல்ல ஒரு கேள்வி. இல்லவே இல்லை. எல்லோருமே மரம். இந்த முறைதான் நான் பால்கோனியில கனக்க மரங்கள் வச்சேன். கனக்க மரம் வந்து இந்த மிளகாண்டு தக்காளியும் எனக்கு 2 காய்ச்சிட்டேன். ரோசா செடியோ 2 பெரிய அவ்வளவு நாளும் செய்யலதான். 2 ஒரு ரோசா. அது ரோசா வந்து நல்ல ஒரு ரோசா இவ மகளுக்கு கொடுத்தவே. அப்ப அது வந்து 2 பூ நல்ல வடிவான பூ. ஒரு பூ வச்சு முதல் சாமிக்கு வச்சுட்டேன். அடுத்த பூவை நான் பிடுங்காம அப்படியே வச்சிருக்கிறேன். நல்ல அழகான ரோசா. அப்படி இப்ப இதுவும் வந்துட்டு மிளகாண்டும் வந்து கொண்டு இருக்கிறார். தக்காளி 2 வந்துட்டுது. சின்னனா வந்துட்டார். அப்ப இப்ப நாங்க பார்க்க வீட்டுக்கு இந்த பால்கோன் எல்லாம் கொஞ்சம் மரங்களை வச்சோம்டா நல்ல குளிர்மையா இருக்கிறத பாக்குறோம். ஆமா. அப்ப இந்த வெட்டி சாய்க்கிற மாதிரி ஒழிய வீட்டுக்கு ஒரு மரம் நட வேணும் என்றது உண்மை. அப்புறம் காசை தேடி ஓடுற நீயும் காற்றை தேடி கண்டுபிடி. எங்க காற்று இருக்குது என்று நாங்க காசுக்காக தான் ஓடிக்கொண்டு இருக்கிற மனிதம். ஆனால் காற்றை தேடி கண்டுபிடி என்று சொல்றார். இந்த நிழல் தேடும் வேளைதான் மரத்தின் நிழலையும் தேடிக்கொள், மனதின் நிழலையும் தேடிக்கொள் என்று அழகாக சொல்றாரு. ஏன்னா எங்களுக்கு இந்த மரத்தின் நிழல் இருக்கதான் மனமும் எங்களுக்கு நல்ல சந்தோஷமாக இருக்கும். அதே நேரம் இன்னொரு கருத்தும் இருக்கிறது. மனதின் நிழலை தேடிக்கொள், எங்களுக்கு ஒரு ஆதரவான ஒரு நிழலையும் நாங்கள் தேடிக்கொள்ள வேணும் என்பது உண்மைதான். இதான் மரத்துக்கு மட்டும் நிழல் இல்லை, மனிதனுக்கும் அது நிழல் தேவை என்பதையும் அவருடைய கவிதை சொல்கிறது. சிறப்பு வாழ்த்துக்கள் யவாசரை செய்திய. நன்றி. நிறைவாக தவக்குமார் வந்திருக்கிறார். ஓம் தவக்குமார் வாருங்கள். நிழல் தேடும் வேளை, ஆதாரம் வேண்டி அங்கலாய்க்கும் வேளை, ஆதரவு துடுப்பாய் கரமொன்றை கண்டால் பல 100 வரவு நம் பாதைகளில் நிறையும். நிச்சயம். ஆதாரம் வேண்டி அங்கலாய்க்கும் வேளை, ஆதரவு துடுப்பாய் கரமொன்று கண்டால் பல 100 வரவு நம் பாதைகளில் நிறையும். உச்சி முதல் புழுதி தொடும் பாதம் வரை கொதித்தெழுகின்ற குருதி, நிழல் கண்ட வேளை அறுசுவையை மிஞ்சும் விருந்தாக மாறும். உச்சி முதல் புழுதி தொடும் பாதம் வரை கொதிக்கின்ற குருதி, நிழல் கண்ட வேளை அறுசுவையை மிஞ்சும் விருந்தாக மாறும். தாய் மண்ணை துறந்து சுற்றங்கள் தொலைத்து நகர்வு காணும் வாழ்விலே, நாம் தேடும் நிழலாய் நம் உறவுகளும் தொடர்ந்தால் நலமான வாழ்வு நம்மோடு இணையும். தாய் மண்ணை துறந்து சுற்றங்கள் தொலைத்து நகர்வு காணும் வாழ்வில் நாம் தேடும் நிழலாய் நம் உறவுகளும் தொடர்ந்தால் நலமான வாழ்வு நம்மோடு இணையும். துளைத்து கண்டு போட்டவர் அதை தொலைத்து கண்டால் நல்லா இருக்கும். சில நேரம் எழுத்து மிஸ்டேக் வெளியில. மிக்க நன்றி தவக்குமார, அருமையாக சொன்னீர்கள். ஒரு ஆதாரம் வேண்டி, எப்போதுமே ஒரு மனிதனுக்கு ஒரு ஆதாரம் வேணும். அந்த அங்கலாய்க்கிற மனம் ஒரு முதுமையில வந்த உடனே எனக்கு ஒரு உதவி இருக்கும் அல்லது தேடும். எங்கேண்டாலும் ஒரு முதுமை இன்னொரு உதவியை தேடக்கூடிய வாய்ப்பு வரும். அது எல்லோருக்குமே இருக்கும். அந்த முதுமை தேடுற அந்த ஆதாரம் வந்து ஒரு துடுப்பாக ஒரு கரமாக எங்களுக்கு கை கண்டால் பல 100 பாதைகள் வரவுகள் எங்களோட மனங்கள்ல ஒரு நம்பிக்கை பலம் இருக்கும். அதாவது ஒரு குழந்தை நடக்கும் போது அதன் கையை பிடிக்கும் போது அது இவ்வளவு நம்பிக்கையோட அந்த எங்கட கையை பிடிச்சு நடக்குது. அப்ப ஒரு நம்பிக்கை அதுக்கு வரும். அப்ப எனக்கு ஆதாரம் என்று நினைக்கும். அதுபோல ஒரு செடிக்கு நாங்கள் ஒரு மரத்தை நாட்டினோம், அது சின்ன தடியை குச்சியை தாட்டினாலும் அது உடனே அதுக்கு ஒரு ஆதாரமாக அந்த கொடி படரும். ஆகவே ஆதாரம் என்பது எப்போதுமே தேவையான ஒன்றாக மனித வாழ்விலும் இருக்குது. இந்த உச்சி முதல் புழுதி தொடும் பாதம் வரை கொதிக்கின்ற குருதி என்றால் வெப்பத்தில நான் யோசிச்சேன் வாணி, அன்றைக்கு ஏன் இந்த வெப்பம் வர எங்களுக்கு களைப்பு வருதுண்டு. அது ஏன் சரியான ஏலாம இருந்தது போன கிழமை நல்ல கேட்க.
அப்ப என்னண்டு ஆராய்ஞ்சா இப்ப வெப்பம் கூட எங்களுக்கு வியர்வை வெளியேறி கொண்டு இருக்கு. சுற்றியான வியர்வை வெளியேறும். ஒரு நாளைக்கு 3 டிஷர்ட் போட வேண்டிய இதுவும் வந்தது. அப்ப குளிச்சு கொண்டு வந்தாலும் குளிச்சுட்டு வரவும் பேர்ந்து போயிருக்கும். வரவே இருக்கும். அப்ப கூட நீரை இழக்க இழக்க அங்க நீர் பற்றாக்குறை வர எங்களுக்கு உடல் தானாக அந்த விட்டமின்கள் சோர்வு எல்லாம் தன்மை போக போக ஏற்படும். சோர்வு வரும். ம். அதுக்காக தான் நாங்கள் பானங்கள், சிட்டோன தண்ணிகள், அதாவது தேசிக்கா தண்ணிகள் போன்றவற்றை குடிச்சு தெம்பாக இருக்க எங்களுக்கு அங்க வரைக்கும் மிக முக்கியமாக உப்பு குறையுது. ஆ, அதாவது ஆ. நீங்கள் வேர்வைய நக்கி ம். பார்த்தா எங்களுக்கு உப்பு சோடியம் குளோரைட் தான் இருக்கு. ம். ம். உப்பு குறையேக எங்களுக்கு உடல் தானாகவே இயலாம இருக்கும். அது கனவேருக்கு இருக்கு. விளையாடி போட்டு இப்ப அடுத்த கிழமை ஓடணும்னு யோசிக்கிறேன். நம்ம 400 மீட்டர் ஓட்டத்துக்கு விளையாட்டு போட்டி போட்டு வச்சிருக்கிறேன். ஆனா எனக்கு யோசனை அந்த வெப்பம் இலக்கங்கள் மயக்கங்கள் வருதோ தெரியாது. வெப்பம் கூடினா. அப்ப அதனால பிள்ளைகள் நாங்க வரையில எல்லாம் போடுதுகள். அந்த எங்களுக்கு இங்க எங்களோட 17 பாடசாலை சேர்ந்து ஒரு விளையாட்டு போட்டி வாரது எங்களோட மாநிலம். ஆம். அந்த விளையாட்டு போட்டிக்கு ஆனா சரியான வெக்கைகள் விளையாட்டு போட்டி வைக்கல வாணி. என்ற கஷ்டம். ஆமாம். அந்த நிக்க குழந்தைகள் இயலாது. மயங்கி போகும். நிக்க இயலாது. அப்ப ஒருத்தரால இந்த முடியாது. ம். இந்த அப்படி பார்க்க எங்களுக்கு அந்த வெப்பம் அதிகரிக்க சோர்வு தானாகவே வந்துவிடும். அப்ப நிழல் கண்ட வேளை அறுசுவை மிஞ்சும் விருந்தாக. இப்ப நிழலை கண்டோம்னா சாப்பாடு வேண்டாம், ஐயோ நல்லா இருக்குதே என்று மனதுல நினைச்சு கொள்வோம். அது அறுசுவையும் மிஞ்சும் விருந்தாக மாறும் அந்த நிழல் என்று அழகாக சொல்லி இருக்கிறார். பிறகு இன்னொரு பக்கம் அவருடைய 3வது பகுதி, இந்த தாய்மண்ணை துறந்து எங்கட சுற்றங்கள் எல்லாத்தையும் தொலைச்சு இங்க நாங்க வந்திருக்கிற இந்த வாழ்வில நாங்கள் நிழலை தேடுகிறோம். அம்மம்மாவோ யாரையோ ஒருவரை நாங்கள் நிழலா தேடுகிறோம் உறவுகளை. அந்த உறவுகள் நலமான வாழ்வு எங்களுக்கும் அவர்களுக்கும் அந்த நலமான வாழ்வோடு இணைஞ்சா எங்களுக்கும் ஒரு சந்தோஷம். அல்லது இங்க இருக்கிற உறவுகளும் சேர்ந்திருக்கிற உறவுகள் நலமாக இருந்தால் வளமாகும் எங்களோட வாழ்க்கை என்ற மாதிரி தான் அமைகின்றது. அதனால ஆதாரம் தேடுற இதை பார்த்தால் அது நிழலுக்கும் வரும், மனிதனுக்கு ஒரு ஆதாரமாக இருக்கிறதும் வரும், அதே நேரம் மரத்துக்கும் அது வரும். ஆகவே மரத்தையும் மனிதனையும் நினைச்சு பார்க்க வைக்கக்கூடிய ஒரு தலைப்பாக இன்றைய தலைப்பு அமைந்திருந்தது. வசந்தா ஐயனுக்கு சிறப்பான வாழ்த்துக்கள். நல்ல ஒரு தலைப்பு. நிச்சயமாக அது அந்த நிழலை தேடி நாங்கள் எல்லா இடத்துக்கும் போகலாம். எல்லாவற்றுக்கும் அந்த நிழலுங்களுக்கு தேவை மாதிரி தான் இருக்கின்றது வாழ்க்கை என்ற தேவைக்கு. சிறப்பு வாழ்த்துக்கள். இதுவரை நேரமும் சிறப்பான கவிதைகளை கவிதைகளை தந்த அத்தனை கவிஞர்களுக்கும் நெஞ்சார்ந்த நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். நன்றி, வணக்கம். கேட்டவர்கள் ஒருமுறை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். தட்டி கொடுப்புகளை தாருங்கள். நன்றி, வணக்கம். வணக்கம் பாணி. வணக்கம் நகுலா. வணக்கம் வணக்கம் வணக்கம். நானும் எல்லோருடைய கவிதையும் கேட்க முடிஞ்சது. முதல் பகுதியை அழகாக தட்டி கொடுத்த சிவதர்ஷினி அவர்களுக்கும் எழுத்தில் எழுதியிருந்த அனைத்து கவிதைகளுக்கும் உங்களுக்கும் மிக சிறப்பாக எழுத்து வரி கவிதைகளை தட்டி கொடுத்தீர்கள். உங்களுக்கும் மிக்க நன்றி. இதுவரையின் தொழில்நுட்பத்தில் உதவி புரிந்த வாணிமோகன், உங்களுக்கும் நன்றியும் வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். நன்றி. கொள்வோம். நன்றி, வணக்கம். வணக்கம். நன்றி. நானும் கவிதைகள் கேட்டேன். பகுதி 2வது பகுதி 2 எல்லா கவிதையும் மிகவும் சிறப்பாக இருந்தது. நிழல்களை தேடி ஓடுறது, வெப்ப காலத்துல நிழல்களை தான் தேடுறோம். அதான் நல்ல தோழியா இருக்குது உனக்கு வேற உங்களோட வீட்டுல. நீங்க சோலைன்னு சொல்ல இயலாது. நீங்க இங்க நல்லா இருக்குது. உங்களோட வீட்டு வாசல் என்ன சொல்றது, சூம்வாசல் நன்றாக இருக்கு. இல்ல அவர் இது கடதாசி பூ போகன்விலா. எங்கட வீட்டுல ஊர்ல எங்கட வீட்டுல இருந்தது வெட்டிட்டு எல்லாரும் மரங்களோடையும் நிழல்களோடையும் வாழ்ந்துருக்கிறோம். ஓகே ஓகே. சிறப்பான கவிதைகள், முதல் கவிதையை சிவதர்சினி அழகாக தட்டி கொடுத்துருந்தாங்க. 2வது பகுதியை நீங்க தட்டி கொடுத்துருந்தீங்க. அழகான கவிதை. தலைப்பு தந்த வசந்தா அவர்களுக்கும் வாழ்த்துக்களை கூறுகிறேன். இந்த கூட காலத்துக்கு ஏற்ற மாதிரி நிழல் தேடி அங்கே இங்கேயும் ஓடுற மனம். நிழல் உடலுக்கு மட்டுமில்ல மனசுக்கும் தேவை. அதுதான் வாழ்க்கையிலே எங்களுக்கு தேவை ஆதாரம். கஷ்டமான நேரங்கள்ல ஆறுதலா ஒரு நிழல் போல எங்களுக்கு காக்குற ஒரு அந்த கட்டாயம் எங்களுக்கு அது தேவை. அது இல்லை அப்படி இருந்தா தான் எல்லாம் சந்தோஷமாக இருக்கலாம். நினைவுகளிலும் அந்த ஆதாரம் அந்த நினைவுகளிலும் அந்த நிழலை தேடுகிறோம். அதாவது அம்மாவின் மடியில இப்படி படுக்கைக்காவ எல்லாம் எங்களுக்கு தலகோதி தடவி அரவணைச்ச காலத்தை நினைச்சு பார்த்தாலும் அதுவும் ஒரு நிழல் தேடுதுங்கிற மனம் என்ன அப்படியும் வரும்.
அந்த காலங்கள்ல தான் அந்த காலங்களில இருந்த மாதிரி அந்த காலங்கள் இப்படி இருக்கையில தானே, இப்படி வெப்பங்கள் அதெல்லாம் இருக்கையில தானே. அங்க அந்த ஊரோட ஒத்து அந்த கடல் காத்து எல்லாமே எல்லாம் வரும். செய்ய கடல் காத்துலாம் வந்தது. இப்படி இந்த இவ்வளவு கோரமான இங்க வந்து கடல் குறைவு தானே. இப்ப இலங்கையில வந்து 4 பக்கம் கடலால சூழப்பட்ட நாடுன்றபடியா எங்களுக்கு அந்த கோடை காற்றை வந்து குளிர்மைப்படுத்தி அந்த தண்ணி எங்களுக்கு அனுப்புறபடியா நாங்கள் கடல் இருக்கிறபடியா எங்களுக்கு கொஞ்சம் குளிர் காற்று வரும். அந்த குளிர்மையான காற்று வரும், தன்மையான காற்று. ஆனா இங்கு கஷ்டம், இங்க இல்லத்தானே, தூரத்தான ஒரு கடல்கள் இருக்கும். அதுக்காகத்தான் அந்த அந்த குளிர்காலத்தையும் சரி, குளிர்காலம் வருது தானே. குளிர்காலம் வர அந்த வெப்பத்தை தணிச்சு அந்த குளிர்காலம் தணிச்சிடுது வெப்பத்தை. கடல் இல்லாட்டிலும் இந்த சமநிலையாக வெப்பமும் குளிரும் இருந்தா வாழ்க்கைக்கு நல்லா இருக்கும். கடும் குளிரும் கடும் வெப்பமுமே அது மனிதரை வாட்டுற ஒரு விஷயம். உடல் தாங்காது, தாங்காது. குளிர் வந்தா ஓரளவு நாங்க அதுக்கேற்ற மாதிரி 10 உடுப்பையாவது போட்டுக்கிண்டு வெளியில போயிருக்கோம். குளிர் ஆனா இதண்டா நாங்க போட மாட்டோம். உண்மையா குளிரண்டா நாங்க நிறைய போட்டு எங்களுக்கு ஒரு பாதுகாப்பு தேடிடுவோம். மிக்க நன்றி அக்கா, நன்றி. ஜெயமலர் வணக்கம். 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 நானும் எல்லோருடைய கவிதையும் கேட்டுக்கொண்டிருந்தேன். எல்லோருக்கும் சிறப்பான வாழ்த்துக்கள். தட்டி கொடுத்த சிவதர்சினி அவர்களுக்கும் உங்களுக்கும் வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு, வாணிமோகனுக்கும் வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு, நிழல் 2 பகுதியா வந்தது. அதாவது உண்மையா நிழலை தேடுறது, மற்றது எங்கட நாங்கள் ஒரு நிழலை தேடுற மாதிரி ஒரு உதவி, ஒரு எங்களுக்கு ஒரு ஆதரவு தேடுற அது ஒரு நிழல் என்ற கருத்துல எல்லாட்ட கவிதையும் வந்திருந்தது. எல்லோருக்கும் சிறப்பான வாழ்த்துக்கள். தங்கராஜ் அவர்களுக்கும் ஒரு மெசேஜ் சொல்லப்பட்டது கேட்டீங்களோ தெரியல. கேட்டுதான் அவர் அன்றைக்கு அதை பார்த்து அதன்படி செய்ய அவருக்கு அது வருது இல்லை, அவர் சொன்னது செய்ய வரவே இல்லை. யூடியூப் வந்து வளமையான யூடியூப் வந்து ஃபுல்லா இல்லாம போயிட்டுது. திருப்ப திறந்தார் அதுல இப்ப திருப்பி போட்டது அது வந்து அக்செப்ட் பண்ணப்படுது இல்லை அங்கால வேற என்னன்னு தெரியல. சரி, நிக்கிறார், வேலையில நிக்கிறார் தெரியல. அப்புறம் ஒரு தரம் ஞாயிற்றுக்கிழமை கேட்க சொல்லுங்க அப்படின்ட்டு, இல்லாட்டி தகவல் ஒன்றை போட சொல்லுங்க. ஓகே, அவர் அதை பார்த்தவர் சரி வரையிலன்னு தான் சொன்னவர். ஓகே, சரி. மடத்து தந்து நிக்கிறோமாங்க. கொஞ்சம் முகம் கண்டுட்டான், ஆனாலும் அவ கூட்டிட்டா. வணக்கம் மஜிதா. வணக்கம். நாங்க இணைய கேட்பேன். வணக்கம் 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 வணக்கம். அனைவருக்கும் சிறப்பான வாழ்த்துக்கள். 2 பகுதிகளையும் கேட்கக்கூடியதாக இருந்தது. உண்மையிலேயே அந்த நிழல் தேடும் வேலை அழகான ஒரு தலைப்பு. அதிகமாக இப்ப இந்த வெப்பத்தை நினைத்துதான் எல்லோரும் எழுதியிருந்தார்கள். அந்த அளவுக்கு அந்த கோரமான வெப்பநிலை இருக்கின்றது. ஒவ்வொரு வரிகளும் அனுபவித்து எழுதப்பட்ட வரிகளாக இருந்தது, ஒவ்வொரு கவிதைகளும். முதலாவது பகுதியை சிவதர்சினி அவர்கள் அழகாக சொல்லியிருந்தார். 2வது எழுத்து கவிதைகளை நீங்க அழகாக நீங்க வாசித்த எதுகை மோனை அந்த வாசித்த அந்த ஏற்ற இறக்கம், அதுல கொடுக்கப்பட்ட அந்த முக்கியத்துவம், அந்த கவிதைகளுக்கு எந்த இடத்துல முக்கியத்துவம், அது மிகவும் சிறப்பாக அமைந்திருந்தது. உங்களுக்கும் சிறப்பான வாழ்த்துக்கள். 2 பேரும் ஒருவரை சலித்தவர் அல்ல அந்த ஆய்வு செய்வதில். உண்மையில நீங்க ஆய்வு செய்கின்ற 3 பேரையும் பெரும் மனதோடு பாராட்டுகின்றேன். அங்க இந்த கவிதை களத்துல வந்து இந்த ஆய்வு செய்கின்றது எங்களுக்கு இன்னும் எழுத வேண்டும் என்ற ஒரு ஆர்வத்தை தூண்டுகிறது. அந்த கவிதைகளை நீங்க என்ன, நாங்க கிரிக்கெட் போவோம், அவசர படையல் தான், எல்லா படையலும் அவசரம்தான், எழுத்து பிள்ளைகள் இருக்கும், சிலதுகள் இதாயிருக்கும், எழுதிட்டு போகிற நேரம். அதுக்கு பிறகு நீங்கள் அந்த கவிதைகளை எடுத்து ஒவ்வொருவரும் நீங்க ஆய்வுக்கு தரும் பொழுது இப்படி ஒரு கருத்து இருக்குதா, இப்படியும் ஒரு பக்கம் இருக்குதா என்ற ஒரு தூண்டல் எங்களுக்கு ஒரு எனர்ஜிக்காக, ஒரு சத்துணவாக கிடைக்கின்றது அந்த கவிதை மூலமாக. உண்மையிலே அந்த தொழில்நுட்பத்தோடு இருக்கின்ற வாணிமோகன், உங்களுக்கும் சிறப்பான வாழ்த்துக்கள். வாங்க, உங்களை தந்து எடுத்துங்க, வந்துட்டீங்க. டைம் ஒரு மேடம் சொன்னாங்க, 24 மணி தலைமையில போன் பாரு, உற்ற உறவுகள் எப்படி இருக்கிறீங்கன்னு கேட்கறது தான் மணி அடிக்கிறது, நீங்க சொல்ற மாதிரி இல்லைன்னு சொன்னார் ஒருவர். நான் தான் சொன்னேன். திரும்ப அதே நபர் சொல்றாரு இந்த கவிதையில, நாங்க செத்து கிடந்தாலும் அப்புறம் போன் அடிப்பார்கள் என்னத்துக்கடா, காசுக்கு. அது உண்மையா? உங்களோட கேள்விக்கு நான் பொய்ய சொல்லாம சொல்கின்றேன். உண்மை சத்தியமாக நான் இது ஒரு சகோதரியின் அந்த ஒரு ஆதங்கம் அந்த சில பகுதிகளை என்னை இணைக்க வைத்தது. சில பகுதிகளை
உண்மையிலே எனது சகோதரர்கள் பணம் கேட்பதில்லை. இந்த அன்பு தொல்லைதான் எல்லோரும் எடுப்பார்கள். எனக்கு 2 சகோதரி 4 சகோதரிகள். நீங்க இப்ப இதுல அப்படி பிரிச்சு சொல்லல தானே, நீங்க உங்களோட வார்த்தையில இருந்தா நாங்க கேட்கிறோம். இப்ப அது இந்த அப்படி சகோதரி சொல்லல கேட்கல இதுல போட்டீங்களா? இல்ல தானே. இல்ல கவிதைகளை எழுதும் பொழுது நான் அப்படி என்ன நம்ம சுத்தி குத்து காட்டி எழுத இயலாதானே சில விடயங்களை. எழுதலாம், எழுதலாம். சில சில ஒரு சில முகம் தெரியாத ஒரு அப்படி என்று போடலாம். அடுத்த முறை அந்த அதை மாற்றிக்கொள்கின்றேன். சரி, சொல்கின்றேன். எனக்கு இந்த இவ்வளவுதான். இப்ப கவிதை அந்த கட் பண்ணி போட்டுதான் உங்களோட பேசுகின்றேன். அவர்கள் சுகத்தை கேட்பதற்காகத்தான் கூடுதலாக எடுத்துக்கொள்வார்கள். வஜிதாண்டாக்கள் எல்லாம் ரிச் பீப்புள் தானே. அப்படி இல்ல, அப்படி சொல்ல கடுமையான இதை மாற்றிக்கொண்டு கடுமையான உழைப்பாளிகள் என்று சொல்லிக் கொள்ளுங்கள். அது அவர்கள் கடுமையான உழைப்பாளிகள் என்னென்று சொன்னா அவங்க இந்த வயல் பிசினஸ் அதுகள் இருக்கிறபடியா கடுமையா எந்த நேரமும் ஓடி ஓடி உழைக்கக்கூடிய அவ்வளவுதான். மற்றபடி இல்ல. இந்த மனிதர்கள பதர் இல்ல. ஒருவர் எனக்கு இந்த ஒரு ஆதங்கமாக அழகான ஒரு கவிதை தலைப்பு என்று சொல்லியிருந்தேன் நான் பேசும் பொழுது. இந்த தலைப்பை சொல்லும் பொழுது நல்ல தலைப்பு, அழகான தலைப்பு. நான் நேற்றே வாணி மோகன் போட்ட உடனே நான் பார்த்த அக்காக்கும் சொல்லியிருந்தேன் அழகான ஒரு தலைப்பு, இந்த நல்லா எழுதக்கூடிய ஒரு தலைப்பாக இருக்கிறது என்று சொல்லியிருந்தேன். அப்ப நான் அந்த எனது நண்பியும் நல்ல கவிதை எழுதக்கூடிய ஒருவர் தான். அவை இதை நான் இணையத்தில எல்லாம் எழுதுவா. நான் அடுத்த முறை 7 முறை கொண்டுட்டு வருவேன் உள்ளுக்கு. நான் கேட்ட கலைச்ச போதும் அவ சொல்லியிருந்தா இப்படி அவ குவைத்தில் இருக்கின்றாள். அவர் சொன்னார் இப்படி தெளிவம் வந்தா எடுக்கவே பயமா இருக்குது, தூக்க பயமா இருக்குது என்ற ஒரு வார்த்தை சொல்லியிருந்தார். அதை நான் சும்மா எடுத்துக்கொண்டேன். அவ இன்னும் 2 வரி எனக்கு வந்தது. கடும் வெயில்ல உழைக்கிறோம் அவ சொல்லியிருந்தார் சில வார்த்தைகள். அந்த அவங்க இஞ்சியை விட கஷ்டம். அந்த வரிய பெண்களுக்கு அது கஷ்டம் தானே. அவ சொல்லியிருந்த அந்த சில வார்த்தைகள் நான் அவட அந்த அதை ஒரு கவிதையாக நான் படித்திருக்கின்றேன். அந்த அவ்வளவும் எனக்கு ஒரு கவிதையா வந்தது. அந்த பாலைவன பூக்கள் என்று ஒரு கவிதையில சொன்னாவ. நான் அடுத்த வாரம் விருப்பு தலைப்பில் அதை நான் எழுதுனேன். பாலைவன பூக்கள் என்று எழுதுங்க ஒரு கவிதை என்று சொன்னான். அந்த அங்க படுற மக்கள் படுற கஷ்டங்கள் அதுகளெல்லாம் சொன்னா எங்கடாக்களுக்கு விலங்கல்ல என்று சொல்லியிருந்தா. அதுதான் நீ கேட்கும் போது எனக்கு அதிகமாக நாட்டார் கவிதைகள் தான் பிடிக்கிறது, பிடிக்கிற விருப்பம். தலைப்புல கூடுதலாக எனக்கு அப்படி என்ன தெரியாது, அப்படி ஒரு பக்கம் விருப்பம். எழுத்து பிழைகள் இருக்கும், மன்னிப்போடு. 2ஆம் பகுதியை செல்வி அக்கா முதல் பகுதியில் பேரை எழுத மறந்து விட்டேன். 2ஆம் பகுதி ஏற்ற முடியவில்லை. அப்புறம் செல்வி அக்கா அந்த உதவியை செய்திருந்தால் அவைக்கும் வாழ்த்துக்கள். அதுவும் ஏற்ற முடியலதான். எனக்கு அனுப்பி இருந்தவா நான் ஏற்ற முடியல. நாங்கள் ஏற்ற முடியல வஜிதா. என்ன காரணம் அக்கா? யாருக்கு தெரியும். நானும் முதல் பகுதியில கொஞ்சத்தை குறைச்சி போட்டும் செய்தேன். முதலாவது கொஞ்சம் அந்த கடைசி அந்த நாங்களோ நீங்களோ என்ன கொண்டு போட்டிருந்த அவ்வளவும் வந்தது. அடுத்ததுல இருந்து திருப்பி பகுதி 2 செய்தேன். அது ஒரு 10 தரம் செய்து பார்த்தேன், ஏற்ற முடியல. முதல் பகுதி ஏத்தினதால வேந்த ஏத்ததுலயோ திருப்பம் 58 சொற்களை காட்டிக்கொண்டே இருந்தது. 58 சொற்களை விட 2ஆம் பகுதியில குறைவு தெரியல. என்னன்னு 2ஆம் பகுதியில குறைவா இருந்தது. முதல் பகுதி டக்குன்னு போயிட்டுது. 2ஆம் பகுதி அந்த கணக்கை செய்து செய்து நானே அழுத்து போயிட்டு தான் அக்காட்ட கொடுத்தேன். நான் கேட்கிறேன் உங்களோட எண்ணங்களை நீங்கள் இப்ப எங்களுக்கு நிறைய வரும். ஆனால் நாங்கள் அந்த 58 சொற்களுக்குள்ளே எழுதுறோம். நீங்களே அப்படி கொண்டு வர விரும்புறீர்கள் இல்ல? சில கவிதைகள் ஓட்டங்கள் தலைப்பு நல்லா இருந்தா கூட நீங்களும் ஒரு கவிதை எழுதக்கூடியவர் ஆய்வு சரி. ஆனாலும் உங்களோட கெட்டித்தனம் அதிபர் அவ்வளவுதான் நான் தாரேன். 58 சொற்களுக்குள்ள உங்களோட எண்ணங்களை 3 பந்தி காணும். எல்லாத்துக்குள்ளேயும் அடக்குவது கஷ்டமாக இருக்கும். அவ தமிழ் டீச்சர், ஆனா சுருக்கம் எழுதி பழக இல்லை பள்ளிக்கூடத்துல. இல்ல என்ன வச்சுதான் அப்படி சொல்றா அதிபரை கேளுங்க. சொன்ன தமிழ் டீச்சர் நான் தமிழே எனக்கு உண்மையா அதுல ஆகக்கூடிய மார்க்ஸ் எடுத்தேன். தெரியும் தானே. வீட்டை பூடன் எழுதுற நீங்கள்
அவ இஸ்லாம் சமய ஆசிரியர். சரி, நான் விட வர வேணும். என்னுடைய பணி இனிதான். சரியா, எல்லோருக்கும் இந்த வாழ்த்துக்கள். எல்லோருக்கும் நன்றி. சிறப்பு. நன்றி வாணி. நன்றி. சிறப்பான வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு அழகான ஒரு இந்த 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 ஒரு சூழலுக்கு இருக்கிற மாதிரி இருக்கும் உங்களோட காட்சி. தண்ணி காத்து எல்லாரும் நல்ல இயற்கையோட எல்லாரும் இயற்கையோட இருக்கின்றீர்கள். நீங்களும் இயற்கையோட வரலாம். நீங்களும் பசுந்தாரிக்கீங்க பாக்குறதுக்கு எல்லாரும். இதுவரை நேரம் மிக சிறப்பாக கவிதைகளை எழுதிய அத்தனை கவிஞர்களையும் பாராட்டி தொழில்நுட்பத்தில உதவி புரிந்த வாணிமோகனுக்கு நன்றிகளை தெரிவித்து, அதிபர் நடாமோனுக்கு நன்றி தெரிவித்து உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்களுக்கு நன்றி. ஒரே ஒரு சின்ன விஷயத்தோட ஓடுங்க, ஒரு நிமிஷத்துக்கு இந்த செல்விந்தியானன், ரஜிகா, நகலா அவர்களும் கேட்டீங்க. நீங்க போடுற ஒவ்வொரு இடைவெளியும் ஒவ்வொரு சொற்கள் எழுத்து நீங்கள் ஒவ்வொரு டைப் பண்ணி போட்டு நீங்கள் அடுத்த பந்திக்கு பக்கத்துல ஒரு இடைவெளி விடுவீங்க, ஒரு எழுத்து. அத மாதிரி நீங்க 2 தரம் இடைவெளி விட்டீங்கன்னா அன்புக்கு உரிய என்ற அன்புக்கு ஒரு இடைவெளி உரிய சும்மா உதாரணத்துக்கு 2 இடைவெளி விட்டு உரிய போட்டீங்கன்னா அது 2 எழுத்து. அப்படித்தான் கணனி கண்டுபிடிக்கும். உலகத்துல எல்லாருக்கும் போகுது, தமிழுக்கு இல்ல, எங்களுக்கு இல்ல. சில பேர் நட்சத்திரங்கள் போடுறீங்க, சில கோடு எல்லாம் போட்டு எல்லாமே ஒவ்வொரு எழுத்து, ஒவ்வொரு இடைவெளியும் ஒவ்வொரு எழுத்து. கடைசி வரைக்கும் 57 எழுத்தை ஏற்றுக்கொள்ளாம இது விடவே விடாது. அதனால தயவு செய்து கொஞ்சம் உதறிவோட வடிவாக நீங்க கவிதை புத்தகத்துல அழகா பூ எல்லாம் போட்டு இடைவெளி விட்டு எழுதுங்க. ஆனா இதுல பதியும் போது 57 சொற்கள் என்றால் ஒவ்வொரு இடைவெளியும் ஒவ்வொரு எழுத்து என்றதை கண்டுபிடிங்க. இன்னொன்று மோனன்னா, இந்த கவிதையில நாங்க அனுப்பக்குள்ள இப்படி இடைவெளி விடாம அந்த வாசிக்கிறவங்களுக்கு கஷ்டமா நீங்க பேராசிரியர்கள் இருக்கிறாங்க, நீங்க எவ்வளவு அப்படின்னு நீங்க வாட்ஸ்அப்ல குரலை பதிஞ்சு போடுங்க. குரல்ல அந்த வாணி ஒளிபரப்பு நீங்க என்ன இருந்தாலும் எழுதுறவருடைய எண்ணப்படி இன்னும் ஒரு குரலால் வாசிக்க முடியாது. சரியா? இங்க நாங்கள் எல்லாருமே வசன கவிதான் எழுதுறோம். பொதுவா 99% அதை கவித்துவமாய் படிக்கிறோம். நீங்கள் எழுதினதை கவித்துவமாய் வாட்ஸ்அப்ல பதிஞ்சிட்டு இது எனது இவ்வாற கவிதைக்கான நீங்க யூடியூப்ல வராதபடினால அதை பதிஞ்சு போட்டு வாணி இது இந்த வார கவிதைன்னு என்னுடைய குரல் பதிவுன்னா முடிஞ்சிடும். எல்லாத்துக்கும் தீர்வு இருக்கு. கடவுளால கூட கண்டுபிடிக்கல, மனிதனால முடியும். கடவுள் எல்லாம் சோம்பது, அதை விடுங்க. அதனால எப்படி குற்றம் சாட்டக்கூடாது, படிக்கிறவங்களை வெளிப்படுத்தக்கூடாது. கிட்டத்தட்ட 25 வயசுக்கு மேல இருக்கிறாங்க. சரி, நன்றியா. ஓகே, மற்ற வரிகள்ல வீணா சும்மா புள்ள பிடிக்காதுங்க. மற்றது வஜிதாரிலே கட்டுரைக்கும் கவிதைக்கும் வித்தியாசம் இருக்கு. நீங்க நினைப்பதெல்லாம் எழுதி தள்ளி போட்டு எல்லாத்தையும் படிச்சு காட்டில கேட்க முடியாது. சுருங்க சொல்வதுதான் கவிதை. விரிய செய்தால் அதுக்கு பேரு கட்டுரை. அதை விடுங்க. மற்றது 3வது சின்ன விஷயம், அந்த யூடியூப்ல யூடியூப் பக்கம்தான் அதை மாற்ற முடியும். செட்டிங்ஸ்ல போய் ஒவ்வொன்றா தட்டி வாசிக்க சொல்லும். இளையவர்கள் உதவி எடுக்கலாம். இளையவர்கள் இல்லாத அல்லது போனால் ChatGPT அடிச்சு இப்படி என்னுடைய எந்த மொழியிலையும் தமிழ்லையும் எழுதலாம். என்னுடைய வீடியோக்களுக்கான சேவ் என்ற ஆப்ஷன் வருவதில்லை. வாட் டு டூ என்று போட்டா அது ரெண்டு பாட்ட குரல்லையும் தரும், தமிழ்லையும் தரும், இங்கிலீஷ்லையும் தரும். அதை அது யூடியூப் நாங்க மாற்ற முடியாது. இங்க செட்டிங் செய்யும் போது எங்கேயோ ஒரு பட்டன் தட்டுப்பட்டு தெரியாம செய்திருக்க போது. நன்றி, எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். பிரத்யேகமான நேரங்களுக்கு அந்த சிவசனி நகுலா இருவருக்கும் நன்றி. இதுவரைக்கும் காத்திருந்த மகிழ்வோடு மற்றவர்களையும் வாழ்த்தியவர்களுக்கு நன்றி. வாணிமோகன் அந்த கவலைப்பட்டார், எல்லாம் இருக்கிறாங்கன்னா கட்டி கொடுங்க ஆழக்கிழப்பாங்க, குரல் வருது. ஆக இருந்து குரல் கொடுத்தவர்களுக்கு நன்றி. கேட்டேன், பெரும்பான்மை கேட்டிருந்தேன். சந்தோஷமா நன்றாக. அடுத்த வாரம் இருப்பு தலைப்பு தானே எழுதி அனுப்புங்க. மற்றது வாங்கி இனி நேரலையில படிக்க வேண்டாம். யாரு வாட்ஸ்அப்ல பறிஞ்சு விட சொல்லுங்க தயவு செய்து. அவங்களுக்கே தெரியும், 6-7 நிமிஷம் கூட சில கேட்ட கவிதைகள் சொல்லி அதிபர்களே. நோமலா 58 சொற்களும் சரியா 1.5 நிமிஷத்துக்குள்ளேயே அந்த கவிதை முடிஞ்சிடும். இல்ல காணும் நல்ல வழி அடுத்த வாரம் எழுதட்டுங்க, அது பிரச்சனை இல்லை. வசன கவின்னு நான் சொன்னேன், போய்க்கிறவர்கள் என்னோட வாங்க, நான் நீங்க என்ன எழுதுறீங்கன்னு ப்ரூவ் பண்ணேன்.
அது பரவாயில்ல. நாங்க எல்லாருமே ஒரு வளர்ச்சிக்கு தான் வந்திருக்கோமே தவிர இப்ப எல்லாம் முடிச்சிட்டு இதுல வந்திருக்கல. ஆயினும் அது ஓகே. ஆனா ஒரு அளவுக்கு 6-7 தடவை ஒரு கவிதை திருப்பி எழுதப்பட கட்டாயம் எழுதப்படும். அல்லது 4 வரிக்குள்ள கடகரண்டு எழுதி தள்ளி நூற்றுக்கணக்கான கவிதை ஒரு நாளைக்கு எழுதும். தப்பே கிடையாது. ஆனா இது மற்றவர்களுடைய நேரம் என்றதை மறந்து நாங்க சும்மா விளங்காமலும் எழுத இயலாது, விளங்க வைக்கிறதுக்கு காட்டிலைக்கு வந்து அரை மணி நேரமும் எடுக்க இயலாது. அதே நேரத்துல நீண்டதா எழுதினா முன்னுக்கு பின்னு எழுத வந்தா தெரியும். மற்ற தட்டி கொடுப்பவர்கள் இங்க வேதனம் இல்லை, அவர்கள் ஃப்ரீயா தான் செய்கிறார். வேலையில இருந்து இதை செய்ய முடியும். அவர்களையும் மதிப்பு கொடுக்கணும். கேட்கிற என் போன்ற நேர்களுக்கும் நீங்க மதிப்பு தரணும். சுருக்கமா அழகா முடிஞ்சோம். 3/4 மணி நேரத்துல ஒரு கவிதைகளும் 2 பாகம் முடிஞ்சோன்னா அவ்வளவு அழகா இருக்கு. ஓகே. சரியா? நன்றி. குரல் நிற்காதீங்க. மிக்க நான் நன்றி. உட்படத்தான் நான் மற்றவர்களுக்கு என்ன சட்டாம்பியில வாக்கியல்ல இப்படி கேட்டுக்கொண்டிருக்கிற போதே தெரியுது வரிவா. நீங்க எல்லாரும் கேட்டு பாருங்க. கவிதை நேரத்தை மற்ற நேரங்களை கேட்டு பார்க்கலாம். திருத்தங்கள் தெரியும். ஐயோ நானும் அப்படி செய்யறேன், எனக்கு இது ஐக்கியெல்லாம் இருக்கு 2 பேரும் அப்ப கேட்கிற போது வர்ற எண்ணங்களை மட்டும்தான் சொல்லணே தவிர நானும் கற்றுப்பட்டுதான். நன்றி. எல்லாருக்கும் மகிழ்ச்சி வாழ்த்துக்கள். மிக்க மிக்க நன்றி. நன்றி. வாணிக்கும் ஒரு நன்றி சொல்லாட்டி பிள்ளை இல்லோ. நன்றி நன்றி நன்றி. இப்படி கொஞ்சம் காற்று வீசுற வழியால காற்றலைக்கு வெளியாட வைக்கதான் தெரியும். வாணி எனக்கு ஒரு நன்றி சொன்னீங்க. அப்படி அல்ல, அப்படி அது அல்ல. சொல்லணும் கேட்ட. அப்படி வாணி அல்ல. கேட்கிறே இல்ல. அனப்புற யாருக்கும் போன்ல கதை கேட்கல. அவர் தன் தந்தையில வாங்குறேன் என்று வந்தா அதுக்குள்ள இதுவும் அடங்கும். அப்படி அல்ல, வாணி ஒரு நாள் கேட்டதில்லை. ஆனா எங்களுடைய கடமை ஒவ்வொரு பணி செய்தவர்களுக்கும் எல்லா வாழ்த்துக்களையும் நான் கிட்டத்தட்ட எல்லாரையும் கவனிதன் நினைக்கிறேன். சரி, கவிஞர்களை மட்டும் கவனம் இல்லை, எல்லாத்தையும் கேட்டும் நன்றி. வணக்கம். நன்றி. மிக்க நன்றி. நன்றி. மிக்க தொடர்வோம். நன்றி. நன்றி. வணக்கம். மிக்க நன்றி வாணி. நானும் விட வருகிறேன். நன்றி. நான் வரேண்டது கவிதை நேரம் பகுதி 1. சிவதர்சனி அவர்கள், பின்பு நவலா சிவநாதன் அவர்கள், இணைந்து தட்டுக்கொடுப்பை இணைத்தவர்கள், கவிதைகள் இணைத்த எல்லோருக்குமே நன்றி. வணக்கம்.